தினமடல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் சூர்யா. ஸோ இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்க லேடிஸ் கிட்ஸ் ஸோ என்றைக்குமே ஹாப்பியாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கி டே உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருங்க. ஸோ அப்படிப்பட்ட ஹாப்பியோட இன்றைக்கி நம்ம ஷோக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. நிறைய கவிகளாக இருக்கட்டும், நிறைய கவிஞர்களாக இருக்கட்டும், ஸோ முன்னோக்கி வைக்கிறது பார்த்திங்கன்னா பெண்களோட வரிகளை தான் முன்னோக்கி வச்சுருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் எழுதுனது பார்த்திங்கன்னா மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான லைனை நம்மளுக்காக கொடுத்துருப்பாரு. ஸோ அப்படி இன்னைக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு மை ஷோ மேம். வணக்கம் சார். இட்ஸ் எ கிரேட் ப்ளஷர் டு அஸ் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எங்கள் ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே என்னவா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, how are you proud to be a woman, ma'am? As a woman, I'm feeling very proud because not only me, all the women have this kind of proudness because they are playing an important role like a mother role, husband and wife role, and mother-in-law, daughter-in-law role. எல்லா ரோல்லையுமே பெண்கள் பண்றாங்க. So that is something special அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். So அதனால I'm very proud to be a woman. என்னதான் இன்னைக்கு நம்ம உமன்ஸை ஒரு படி மேலே வச்சு பார்த்தாலுமே, ஆனால் இன்னி வரலுமே இருக்கிற அந்த ஒரு டாக் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டாமினேட்டிங் சொசைட்டிங்கிற ஒரு வேர்டு இன்னமும் நம்ம காதில் சூழலில் பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்க காரணம் என்ன? ஆக்சுவலி அது டாமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்றதை விட பெண்கள் இப்போ எல்லா துறையிலுமே முன்னேறிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லணும். தட் இஸ் நாட் அ டாமினேஷன். அது டாமினேஷன் அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டாம். பிகாஸ் இப்போ ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்களும் வந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ பெண்கள் நுழையாத துறையே இல்லை. டிஃபென்ஸ்ல கூட இப்போ பெண்கள் வந்துட்டாங்க. பள்ளிக்கூடம் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறைய பாஸ் ஆகிட்டு இருக்காங்க, கல்வித்துறையில் இருக்காங்க. இப்போ மருத்துவர்கள், செவிலியர்கள், இந்த பெண்கள் ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா சிரிச்ச முகத்தோட இப்போ பெண்கள் இருக்காங்க விமானத்துல எல்லாம். ஸோ நம்ம பெண்களை டாமினேஷன் அப்படின்னு சொல்றதை விட இப்போ அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அடக்குமுறை தான் இருந்தது. நான் சொல்றது ரொம்ப வருஷம் முன்னாடி, ஒரு 80 years 70 years அதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 100 years 8 முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அடக்குமுறை தான். பெண்களை எங்கேயுமே முன்னேற விட முடியாம சமையல் கட்டிலேயே உட்கார வச்சு அந்த வேலை மட்டும்தான் நீ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இப்பெல்லாம் நிறைய திருத்த மாற்றம்ங்கிறத கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா பெண்களும் நிறைய இடத்துல போறாங்க, நிறைய எக்ஸ்போஷர் இருக்கு, நிறைய நாலேஜ் இருக்கு, கல்வித்துறையா நிறைய நாலேஜ் இருக்கு, வேலைத்துறையா நிறைய நாலேஜ் இருக்கு, எக்ஸ்போஷர் இருக்கு. ஸோ பெண்களுக்கு வேணுங்கிற கல்வி எல்லாமே தராங்க. ஸோ அதெல்லாம் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் அதோட ட்ரெண்ட் எல்லாம் மாறிட்டு தான் இருக்கு. ஏன்னா பெண்களாலும் எல்லாருமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொண்டு வராங்க. ஸோ இது நான் பெண்கள் டாமினேஷன் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். பெண்கள் ஆண்களுக்கு ஈக்குவலா முன்னேறணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். என்னதான் இன்னைக்கு நம்ம பெண்களை ஒரு படி மேலே வச்சு பார்த்தாலுமே அவங்கள கள்ளிப்பால் ஊற்றி கொள்கிற ஒரு மாதிரியான சொசைட்டியில் இருந்து தான் நம்ம வந்திருக்கோம். அதை இல்லை நம்ம மறுக்கவே முடியாது. ஸோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ பெண்களோட வளர்ச்சி எப்படி இருந்திருக்கு? கண்டிப்பாக இப்போ டெக்னாலஜி பேசிஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறி இருக்கு. இப்போ அந்த காலத்தில் மாதிரிலாம் பெண்கள் இப்போ பெண் குழந்தையை தவிர்ப்பது அந்த மாதிரிலாம் எந்த சட்டமும் இல்லை. சிட்டியில் கண்டிப்பாக இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு கிராமத்தில் ஏதாவது ரொம்ப ரேர் கேசஸ்லாம் இந்த மாதிரி இப்போ நடந்துட்டு தான் இருக்கு. அதையும் இன்னும் கொஞ்சம் நாளில் இது பண்ணிடுவாங்க, ரூல்ஸை மாற்றி கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் எல்லாருமே செயல்படுறோம். எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். கண்டிப்பாக இவ்வளோ மாறினது இன்னும் மாறாதா? அதை நினச்சி பாருங்க. இவ்வளோ மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுவுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லாரோட நம்பிக்கையுமே, மக்களோட நம்பிக்கையுமே. மேம், இப்போ நீங்கள் உங்களோட லைஃப்பில் இருக்கட்டும் வெரைட்டிஸ் ஆஃப் ரோல்ஸ் இருந்திருக்கும். ஒரு அம்மாவுக்கு நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்திருப்பீங்க, இப்போது உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஒரு அம்மாவாக இருக்கீங்க. ஸோ எந்த ரோல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? நீங்கள் உங்கள் அம்மாவை டார்ச்சர் பண்ணதா, இல்லை இப்போ உங்கள் குழந்தைங்க உங்களை டார்ச்சர் பண்ணதா? கண்டிப்பாக எனக்கு ஒரு அம்மாவாக இருக்கிறது மட்டும் தான் ஸ்பெஷல் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா எனக்கு அந்த ரோல் மட்டும் தான் ரொம்ப பிடிச்சது. என்னோட ஒரு ஹிஸ்ட்ரியே, என்னோட ஒரு உதாரணம், என்னோட ஒரு அட்ரஸ் அப்படின்னாலே என் குழந்தைகள் மட்டும்தான். என் குழந்தைகளை தாண்டி வேற எந்த ஒரு உலகமுமே கிடையாது. அதெல்லாம் அது மட்டும்தான் நான் அது கடவுள் தந்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு அந்த ரோல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது 100% அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாதுதான். நான் ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் நான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ற விதத்துல பண்ணிடுவேன். மற்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா 100% ஒபே பண்ண மாட்டாங்க தான். ஆனால் கொஞ்சம் விட்டு பிடிச்சோம் இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களோட பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த மாதிரி அவங்களோட எந்த விஷயத்துல அவங்கள நம்மளால இது பண்ண முடியுமோ, பேசி கேன்வாஸ் பண்ண முடியுமோ, அந்த விஷயத்துல பேசி கேன்வாஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து சொல் பேச்சை கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. என்னதான் உமன்ஸ்க்கான ஃப்ரீடம் நம்ம கேட்டு கேட்டு வாங்கியிருந்தாலுமே இப்போ அவங்க இருக்க ஃப்ரீடம் வந்து ஒரு மாதிரி எக்ஸிமிஸ்டாக போயிட்டாங்களோன்னு உங்களுக்கு தோணலையா? ஏன்னா ஃப்ரீடத்தை தாண்டி அவங்க வந்து மென்ஸ்க்கு ஈக்குவலாக ஒன்று பண்ணுன்றதுக்காக சட்டை பேண்ட் போட்டுக்கிறது, கிராப் வெட்டிக்கிறது, இதெல்லாம் கரெக்டா? இப்போ பெண்கள் வந்து பேண்ட் ஷர்ட் போடுறதுனால அவங்க வந்து ஆண்களுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத விட அவங்க எல்லா துறையிலையுமே சமுதாயத்தில் சொசைட்டியில் வந்து சாதிச்சு காட்டுறாங்க எல்லா துறையிலையுமே. அந்த காலத்தில் அப்படின்னா அப்படி முடங்கி கிடந்ததுனால தான் பெண்கள் வந்து போராடிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட சொந்த உரிமைக்காக தான். அது மட்டும் இல்லை, இப்போ பெண்கள் வந்து தைரியமா வாழணும், எல்லா துறையிலையும் சாதனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய அதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவும் நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. நான் ஒரு சைக்காலஜிஸ்ட், நான் சரண்யா.